Exercise 9.4ல 4th sum evaluate the following அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது ஃபஸ்ட்டு இன்டகிரேஷனை ஐன்னு டினோட் பண்ணலாம். let I is equal to integration 0 to pi by 2 x square cos 2x dx. ஓகேவா? இந்த மாதிரி இன்டகிரேஷனில் ஒரு அல்ஜிப்ரிக்கு ஒரு ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன், ஒரு அல்ஜிப்ரிக் எக்ஸ்பொனென்ஷியல் இந்த மாதிரி டேர்ம்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா மல்டிப்ளிகேஷனில் நம்ம என்ன மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்னா பெர்னௌலிஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் ஈஸியாக சால்வ் பண்ணுறதுக்கு. ஸோ பெர்னௌலிஸ் ஃபார்முலா என்ன அப்படின்னா இன்டகிரேஷன் ஆஃப் u dv is equal to uv minus u dash v1 plus u double dash v2 minus u triple dash v3 எக்ஸெட்ரான்னு போயிட்டே இருக்கும். ஆல்டர்னேட்டாக ப்ளஸ் அண்ட் மைனஸ் வந்துட்டு போயிட்டே இருக்கும். ஓகேவா? இதில் எந்த டேர்மை நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் டேர்மாக எடுக்கிறது? யூ தான் டிஃப்ரென்ஷியேட்டிங் டேர்ம், டிவிங்கிறது வந்து இன்டகிரேட்டிங் டேர்மாக எடுத்துக்கிறது. ஓகேவா? இப்போ எதை யூவாக எடுத்துக்கலாம் அப்படின்னா எக்ஸுங்கிற டேர்ம், அதாவது அல்ஜிப்ரிக் டேர்ம் வந்ததுன்னா அதை நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண ஒரு கட்டத்தில் அது என்ன ஆகிடும் அப்படின்னா 0 ஆகிடும் இல்லையா? அதனால அந்த டேர்மை எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஸ்டெப்போடு அது ஸ்டாப் ஆகிடும். ஓகேவா? அதனால நம்மளுக்கு சம்முக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே யூங்கிறது வந்து அது எக்ஸ் ஸ்கொயர், மீதி இருக்கிற எல்லா டேர்மும் சேர்த்து டிவி. ஓகேவா? ஸோ டிவி இஸ் ஈக்குவல் டு காஸ் 2x dx. ஓகேவா? இதை இப்போ இன்டகிரேட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு v கிடச்சிரும். இது ஒன்றா டிஃப்ரென்ஷியேட் பண்ண யூ டேஷ், யூ டபுள் டேஷ், யூ ட்ரிபிள் டேஷ் எல்லாமே நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? இப்போ யூ டேஷ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். எக்ஸ் பவர் என்ன டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் n இன்ட்டு எக்ஸ் பவர் n மைனஸ் 1, மேலே இருக்க பவர் முன்னாடி வந்துட்டு இன்ட்டு எக்ஸு, அந்த மேலே இருக்க பவரில் ஒன்று குறைஞ்சிரும். ஓகேவா? யூ டபுள் டேஷ் என்ன அப்படின்னா 2xன்னு இருக்குது, அதில் எக்ஸ்ன்னு வந்துட்டாலே என்ன செய்யலாம், அது எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. ஸோ அதுக்கு முன்னாடி என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்கோ அதை எடுத்து போட்டுக்க வேண்டியதான். இதுக்கு மேலே டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன ஆகிடும், 0 ஆகிடும். அதனால் இதோடய நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு டிவி, அதை இன்டகிரேட் பண்ணால் தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், வின்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ காஸ் 2xை இன்டகிரேட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், சைன் 2x. அதாவது காஸ் எக்ஸை இன்டகிரேட் பண்ணிங்கன்னா சைன் எக்ஸு, காஸ் 2xன்னு வந்ததுனால என்னது ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன். இந்த எக்ஸுக்கு 2xன்னு இருக்கு இல்லையா, இந்த எக்ஸுக்கு முன்னாடி நம்பர் இருக்கோ அந்த நம்பரை அப்படியே டிவைடட் பையில் போட்டுக்க வேண்டியதான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு v1 என்னென்னா எகெயின் இந்த டேர்மை அப்படியே இன்டகிரேட் பண்ணிக்கணும். ஸோ சைனை இன்டகிரேட் பண்ணிங்கன்னா மைனஸ் காசு 2x. இங்கே ஏற்கனவே டிவைடட் பையில் ஒரு 2 இருக்கு இல்லையா, அதோட என்ன செஞ்சுக்கணும், இதை ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறத எகெயின் இதோ கூட மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ 2 × 2 4ன்னு ஆகிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன செய்யணும், v2 கண்டுபிடிக்கணும். எகெயின் என்ன செய்யணும், இந்த டேர்மை இன்டகிரேட் பண்ணணும். ஏற்கனவே இங்கே மைனஸ் சைன் இருக்கிறது, மைனஸ் சைன் காசை இன்டகிரேட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், சைன் 2x. எகெயின் கீழே ஒரு 4 இருக்குது, எகெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது ஒரு 2 கிடைக்கும். ஸோ அந்த 4ஓட இந்த 2ஐ மல்டிப்ளை பண்ணும்போது 8 கிடைக்கும். ஓகேவா? அப் டு v2 வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சாலே போதும். ஏன்னா u டபுள் டேஷ் v2ஓட நிறுத்திக்கலாம். ஏன்னா இதுக்கப்புறம் 0 இல்லையா, அதனால் இதோட நிறுத்திக்கலாம். ஜஸ்ட்டு கண்டுபிடிச்சது எல்லாத்தையும் அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிடியூஷன் பண்ண வேண்டியதுதான். ஸோ i is equal to uவின்னு கொடுத்துருக்காங்க. u என்னது இங்கே எக்ஸ் ஸ்கொயர், v என்னது sin 2x டிவைடட் பை 2. நெக்ஸ்ட்டு மைனஸ் சைன். ஓகேவா? நெக்ஸ்ட் மைனஸ் யூ டேஷ்ங்கிறது என்னது 2xன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இன்டூ v1ங்கிறது என்னது மைனஸ் காஸ் 2x டிவைடட் பை 4. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் யூ டபுள் டேஷ், அப்படி யூ டபுள் டேஷ் என்னது 2 இன்டூ v2ங்கிறது என்னது மைனஸ் சைன் 2x டிவைடட் பை 8. ஓகேவா? ஆல்டர்னேட்டாக ப்ளஸ் அண்ட் மைனஸ் சைனு அதை மாற்றி மிஸ் பண்ணிடாமல் கரெக்டாக போட்டுக்கணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு லிமிட் அப்ளை பண்ண வேண்டியதான், 0 to pi by 2. ஃபார்முலா சப்ஸ்டியூஷன் பண்ணதுக்கப்புறம் நம்ம கடைசியாக லிமிட் மறக்காமல் சப்ஸ்டியூஷன் கொடுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன செய்யணும், இதில் எதுவும் டேர்ம்ஸ் கேன்சல் ஆகிற மாதிரி இருந்தால் கேன்சல் பண்ணிக்கலாம். இங்கே 1 டைம், இங்கே 4 டைம். ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் சப்ஸ்டியூஷன் கொடுத்துருவோம், நெக்ஸ்ட்டு லோயர் லிமிட்டுக்கு வரலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் என்ன அப்படின்னா pi by 2ன்னு இருக்குது. ஸோ எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அந்த இடத்துலலாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா pi by 2ங்கிறத சப்ஸ்டிடியூஷன் கொடுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ pi by 2 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு சைன் 2pi by 2 டிவைடட் பை 2 கேன்சல். சைன் பையோட வேல்யூ நம்மளுக்கு 0ன்னு தெரியும், அதனால் இது டோட்டலாக 0ன்னு போடுறதுனாலும் போடலாம், இல்லை ஃபஸ்ட்டு சப்ஸ்டிடியூஷன் ஃபுல்லாக முடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம எல்லாத்துக்கும் ஆன்சர் போட்டாலும் கரெக்டு தான். ஓகேவா? இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு எக்ஸுக்கு பதிலாக pi by 2 இன்ட்டு காஸ் 2pi by 2 டிவைடட் பை இங்கே இருக்கிற 2. இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் சைன் 2pi by 2
டிவைடட் பை 4. இது அப்பர் லிமிட் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. மைனஸ் தி லோயர் லிமிட் போடுறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும், மைனஸ் ஆஃப் அந்த லோயர் லிமிட்டை அப்ளை பண்ணி காமிக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு பாருங்கள், ஜீரோவோட சப்ஸ்டியூஷன் பண்ணும்போது 0 இன்ட்டு எனி நம்பர் இங்கே 0 தான் வரப்போகுது. ஃபஸ்ட்டு டேர்முக்கு 0. நெக்ஸ்ட் டேர்ம்லேயே எக்ஸ் இன்ட்டு நம்பர் இருக்கும்போது எக்ஸுக்கு 0 சப்ஸ்டியூஷன் பண்ணால் அந்த இடத்துல என்னது நம்மளுக்கு 0 வரப்போகுது. நெக்ஸ்ட் இந்த தேர்ட் டேர்மில் பண்ணுறீங்க, அதிலே பண்ணிங்கன்னா sin 0 0. ஒரு டேர்முக்கும் சேர்த்து நம்ம என்ன செஞ்சுக்கணும், சொல்லி பார்த்து போடணும். ஏன்னா நம்ம எல்லாத்துக்கும் ஓவராலாக எக்ஸால் மல்டிப்ளை ஆகிருக்கு, 0 சப்ஸ்டியூஷன் பண்ணால் எல்லாமே 0 அப்படின்னு நினைக்கக்கூடாது. சில நேரத்தில் இந்த இடத்துல கடைசி டேர்ம் சைனுக்கு பதிலாக காசாக இருந்ததுன்னா காஸ் 0ோட வேல்யூ வரும் இல்லையா, 1 வரும் இல்லையா. அதனால நம்ம என்ன செஞ்சுக்கணும், ஒரு டேர்முக்கும் சப்ஸ்டியூஷன் சொல்லி பார்த்து அதுக்கப்புறம் போடணும். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த ஹோல் டேர்ம் 0ன்னு ஆகிடும். நெக்ஸ்ட் இந்த டேர்ம் பாருங்கள், π/2. இந்த 2 இதோட சேர்த்து மல்டிப்ளை பண்ணிங்க, அப்போ π/4 கிடைக்கும். இங்கே 2 கேன்சல் பண்ணிக்கோங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா சைன் காஸ் பையோட வேல்யூ -1. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இங்கேயும் பாருங்கள், சைன் பைன்னு இருக்குது. சைன் பையோட வேல்யூ என்ன அப்படின்னா 0. ஸோ 0 டிவைடட் பை 4 ஆர் 0 மைனஸ் இந்த டோட்டல் டேர்மும் 0 தான். அது போடுறதுனால ஒன்று தான், இல்லைன்னா அப்படியே கூட விட்டுடலாம். ஓகேவா? இப்போ ரிமைனிங் என்னென்ன டேர்ம்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா π/4 இன்ட்டு -1 தான். ஸோ டோட்டல் ஆன்சர் என்ன அப்படின்னா -π/4 தான் நம்மளோட இன்டகிரேஷன் ஆன்சர். ஓகேவா?